நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் துயாதி துயன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகிமையின் கர்த்தரை நல்ல ஆராதிக்க இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். நீ செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள் என்று சொல்லி நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்க இந்த நாளை தந்ததுக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை அறிந்த உம்முடைய ஜனமாக நாங்கள் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த கிருபையை தருவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ வழி நடத்தும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி தம்முடைய இரக்கத்தினால மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கிய வேத வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நாம் தியானிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 1099வது பக்கம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். And I will strengthen the house of the Judea, and I will save the house of Joseph, and I will bring them again to place them. For I have mercy upon them, and they shall be as though I had not cast them off. For I am the Lord their God, and will hear them. அருமையான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய விசேஷித்த ஒரு வசனம் இது. யூதாவுக்கோ யோசேப்புக்கோ மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் சொந்தமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் முதலாவது வசனத்தை நீங்கள் கவனித்தில் என்றால், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளிடுவார் என்று சொல்லி பின்மாறி காலத்து மழையை என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த கடைசி நாட்களில் பின்மாறி கால நாட்களில் இருக்கிறோம். அது பெந்தகோஸ் நாளில் தொடங்கி இந்நாள் வரையும் பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வியாபித்து ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி நம்மை ஒரு பூரணத்துக்கு நேராக வழிநடத்த தேவ நோக்கம் நிறைவேற ஆவியான தாமே உதவி செய்வாராக. ஆகவேதான் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூட கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக 11 கூட பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறதை நாம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும், இன்னும் சொன்னால் நாம் வாக்குத்தத்தின் சுதந்திரவாளிகள். ஆகாருடைய பிள்ளை அல்ல, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நம்ம ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே 2 குறிப்பு, யூதாவும் யோசேப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யூதா வம்சம் என்று சொல்வது தெற்கு ராஜ்யம், அதாவது சாலமோனுக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். 10 கோத்திரம் 2 கோத்திரம் என்று, யூதா கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம், வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று. இந்த யூதா கோத்திரம் வம்சம் தெற்கு ராஜ்யத்திற்கும் யோசேப்பு வம்சம் வடக்கு ராஜ்யத்திற்குமாக 2க்குமாக சேர்ந்தே சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான 7 ஆசீர்வாதமான வார்த்தைகள். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 7fold blessing, 7 வகையான
ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்க்கும்போது, பலப்படுத்தி ரட்சித்து நிலைக்க பண்ணி இறங்கி தள்ளிவிடப்படாதவர்கள் போல இல்லாதபடிக்கும் நான் அவர்கள் தேவன், அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி அருமையான சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. யூதா என்றாலே நமக்கு தெரியும். யூதா என்றால் ஆண்டவரை நாம் துதிக்கக்கூடிய ஒரு ஜனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். 114ஆம் சங்கீதத்தில் இந்த யூதாவை பற்றி சொல்லும்போது, யூதா எனக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாம் எவ்வளவாக துதிக்கிறோமோ, ஆர்ப்பரிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, சேவிக்கிறோமோ, நேசிக்கிறோமோ, அதற்கு ஏற்றபடி தேவன் நமக்குள்ளே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யூதா தான் யுத்தத்துக்கு முதலாவது போக வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் யூதா என்றால் துதி. அங்கே ஒரு பெரிய வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று நாம் பாட்டு பாடணும். அந்த பாட்டில் ஒவ்வொரு வரியுமே நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது. கடைசியாக சீக்கிரத்தில் அவர் வருவார் என்றும் அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் பாடணும். அப்படி என்றால் பிரியமானவர்களே, யூதா என்றால் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு ஜனம். துதியின் மத்தியிலே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். மனுஷனுடைய துதியிலே எத்தனையோ கோடான கோடி தேவ தூதர்களுடைய துதியிலும் பார்க்க மனுஷனுடைய துதியிலே தேவன் பிரியப்படுகிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதே நம்மை பற்றிய தேவ நோக்கம். அது தகக்கூடிய உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம்? புஸ்தகத்தை வச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி சில காரியம் செய்கிறீங்க, சரிதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு செய்த எல்லா விடுதலையும் குறித்து சொல்லி கர்த்தர் எப்போதும் நம் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும். அங்கே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். ஆகவே தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. இந்த யூதா அதை குறித்து சொல்லும்போது, யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி என்று சொல்கிறார். யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. எப்படி இந்த பலன் அவர்கள் வருகிறது? துதியில் தேவ வருவாய், நான் துதித்து துதித்து உம்மை பாடி மகிழ்ந்திடவே துதியில் தேவ வருவாய். தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் துதி செலுத்தினார்களோ, கர்த்தரை கம்பீரமாய் துதித்து ஆராதித்தார்களோ, அங்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை நாம் கண்டிருக்கிறோமே. எரிகோவின் கோட்டை துதியினாலே இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவின் நாட்களில் அவங்க கர்த்தரை ஏகமாக, கர்த்தருடைய மகத்துவத்தை ஏகமாக துதித்தது நிமித்தமாக ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அங்கே அவர் கொடுத்தார். அங்கே தான் என்ன இடம் வருகிறது? நன்றி சொல்லி பெராக்கா. அங்கே பெராக்காவிடத்திலே கூடி கர்த்தர் என்ன செய்தாங்களா? நன்றி சொன்னாங்க, ஸ்தோத்திர பலியில் ஏறெடுத்தாங்க நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தரை துதிப்பதற்கு அவங்க தயங்கவே இல்லை. ஆகவே இன்பத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் போராட்டத்திலும் சிறையிருப்பின் மத்தியிலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் நாம் துதிக்க தொடங்கினால் போதும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும். 50வது சங்கீதம் கடைசியில் நாம் பார்க்கிறோம், தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வை பண்ணுவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். நெகேமியா 8:10 நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்று. ஆக இந்த பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு வம்சத்தார் ரட்சித்து, ஆங்கிலத்தை சேவ் என்று சொல்லப்பட்டு, பாதுகாத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எவ்வளவு நெருக்கமான சோதனையின் நடுவிலும் ஒரு ஜெய ஜீவியத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே யூதாவை குறித்தும் யோசேப்பை குறித்தும் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நாம் நன்றியோடு கர்த்தரை துதிப்போம் என்று பாடுகிறோம். ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்?
சஞ்சலப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம், நாம் தளர்ந்து போகிறோம். ஆனால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அறுப்போம், வெற்றி நமக்கு நிச்சயம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். அதனால்தான் கடந்த நாட்களில் கூட நாம் பார்த்தோம், சங்கீதம் 29 கடைசியில் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி. கர்த்தர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறவர். அந்த பலன் உன்னத பலன், உள்ளான பலன், ஆவிக்குரிய பலன். நாம் பலன் அடைந்து எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார், ரட்சிக்கிற கர்த்தராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை என்ன செய்வேன், நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்வது உறுதிப்படுத்துகிறது. அவங்க திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் ஆங்கிலத்தில் நாம் பார்த்தோம், and I will bring them again to place them. அங்கே போய் கொண்டு போய் உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் சிறையிருப்பிலிருந்த ஜனங்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் அதை கூறியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த ஒரு தீர்க்கதரிசன வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒபதியாவின் இந்த புஸ்தகத்தில் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப்பு அக்கினியை போல இருக்கிறான். படிங்க. யாக்கோப்பு வம்சத்தார் எப்படி இருப்பாங்க, அக்கினியா இருப்பாங்க. யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. அக்கினியை விட அக்கினி ஜுவாலை அதிகமான பவர், அதிகமான வல்லமை உள்ளதாக இருக்கிறதாக நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நமக்குள்ளே நிறைவேற்றுவதற்காக நம்மை அவ்வப்போது பலப்படுத்துகிறவராகவும் ரட்சிக்கிறவராகவும் நம்மை திரும்பவும் நிலைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் இழந்து போன எல்லா காரியங்களும் அங்கே வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் நான் அவர்களை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அதுக்கு முன்பாக நான் அவர்கள் மேல் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இறங்கினேன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படியெல்லாம் அறிந்தும் கூட நாம் தளர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆகவே எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க நாம் மறக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ சோதனை மத்தியில் எப்போதும் பாட்டு தான், பாட்டு. எந்த ஒரு காரியத்துக்கும் உடனே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை தியானித்து அந்த ராத்திரியிலேயோ பகலிலேயோ ரொம்ப சந்தோஷமாக எனக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியமே பாட்டாக அமைந்து அதில் ஒரு வெற்றியை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற இரக்கத்தின் தகப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது இரக்கத்தின் ஆசனம், புதிய ஏற்பாட்டில் கிருபையின் ஆசனம் என்று சொல்லப்பட்டு கிருபாசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபாசன தண்டையில் நாம் சென்று விட்டோம் என்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, வானங்களின் வழியாக அவர் பரலோகத்துக்கு போய் நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு, வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், ஆமென், நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க. அது முக்கியம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நம்முடைய பலவீனங்களை குறித்து, பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படி என்றால் நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார், பரிந்தும் பேசுகிறார். பரிதபிக்க கூடாது பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அடையவும் தைரியமாய் கிருபாசன
வாசத்தண்டிலே சேர வேண்டுமாம். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள அவர், கஷ்டப்பட்டவர், சோதிக்கப்பட்டவர். அந்த எபிரேயர் நான் வாசிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். படிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தரை மறுத்து விடாதபடிக்கு, கர்த்தருக்கு நிந்தை உண்டாக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இது எப்போ கிடைக்குது? காலைதோறும் அப்படி கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று புலம்பல்ல நான் வாசிக்கிறோம். வாசிக்கல 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாம் சொல்லுங்களேன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. முடிவில்லாத அவரின் இரக்கங்கள் காலை தோறும் புதியவை. இந்த காலையில் எழுந்திருக்கிறது தான் பெரிய கஷ்டம் இல்லையா? ஆனால் காலையிலே நீங்கள் இருட்டோட அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது கர்த்தரை சரியான நேரத்தில் கண்டடைய முடியும், காண முடியும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். காலையில் எப்படி நீங்கள் உற்சாகமாக ஆவிக்குள்ளாகி எழுந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். ஆகவே கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை எண்ணாது இருக்கிறார் என்றெல்லாம் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி என்றால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, மீறுதலுக்கு தக்கதாக நமக்கு அவர் தண்டனை கொடுத்திருப்பார் என்றால் ஒருவருமே அவருக்கு முன்பாக நின்றிருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறதாம். 130வது சங்கீதம் 4. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. மேலே உள்ள வசனத்தை படிக்கலாம். கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்தீரானால் யார் நிலை நிற்பான்? யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல மன்னிப்பு நமக்கு உண்டு. சகல பாவங்களையும் மன்னித்து சுத்திகரித்து நீதிகரிக்க அவர் நீதியும் உண்மையும் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய இரக்கங்களுக்கு நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இரக்கம் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இந்த இரக்கத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறது. இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, திரும்ப அவங்களை என்ன செய்வேன்? நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படுவதில்லை. அவர்கள் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்வது முந்தின நிலைமையில் திரும்பமாக கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு மேலான அனுபவம். இழந்த நிலைமையை திரும்ப அவர் கொடுக்கிறவர். சிறையிருப்பின் நாட்களை, அடிமைத்தன நாட்களை, சோதனை, நிந்தைகள், அவமானமான சில காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி திரும்பவும் அதை நிலைக்க பண்ணுகிற, திரும்பவும் நம்மை ஆதி நிலைமை கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, ஆமோஸ் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், திரும்ப நிலைக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார்.
தள்ளிவிடப்படாத நிலைமை என்று அங்கே நான் வாசிக்கிறோம் இல்லையா? தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பாங்க. அப்படின்றால் தேவன் ஒருபோதும் நம்மை தள்ளிவிடுகிறது இல்லை. மனுஷரால் ஒருவேளை தள்ளப்படலாம், உறவினரால் தள்ளப்படலாம், ஊராரால் ஒதுக்கப்படலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதவர், தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். தள்ளிவிடப்படாத நிலைமை, கைவிடாத தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனங்களை கைப்பிடித்து அந்த நாள் முதல் வனாந்திரத்திலே அவர்களை கைவிடாமல் நடத்தி கொண்டே வந்தார். அதே போல கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உள்ளங்கைகளிலே நான் உங்களை வரைந்திருக்கிறேன். யார் மறந்தாலும், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய கர்த்தருடைய கரம் என்ன செய்யவில்லை? குறுகி போகவில்லை. ஆமேன். எவ்வளவு தூரம் பின்வாங்கி போனாலும், சோர்ந்து போனாலும், தளர்ந்து போனாலும் கர்த்தர் நம்ம மேல் வைத்த அநாதி ஸ்நேகத்தினாலே நம்மை இழுத்து கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். கரத்திலே நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கைவிடாத தேவன் கரம் பிடித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு, உரிமை, ஐக்கியம் எவ்வளவு மேன்மையாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் நம்மை தம்முடைய ஜனம் என்று சொல்கிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாக, தமக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான தாமே நமக்கு அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார். உரிமை, அவரோடு கூட அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உரிமை பாராட்டி வாக்குத்தத்தங்களோடு கூட நாம் நிபந்தனை நிறைவேற்றும் போது வாக்குத்தத்தங்களை நமக்கு அப்படியே நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் மூலமாக நம்மை அவருடைய சம்பத்தாக, சொந்த ஜனமாக நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவரை சொல்லுகிறார். அடுத்து கடைசியை நாம் பார்க்கிறோம், நான் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான காரியம். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறவர். ஆகவே கர்த்தருடைய ஜனங்களுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும், விண்ணப்பங்களாக இருந்தாலும் நிச்சயமாகவே அவர் செவி கொடுத்து அவர் நம்மை காண்கிறவராக இருந்து நமக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பது அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க, ஜெபத்தை கேட்கிறவரே என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருப்பார் என்றால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், பிலிப்பியர் 4:6 முதல் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர் என்றெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பாருங்கள், நான் அவர்களை பலப்படுத்தி நாம் வாசித்தோம். இங்கே இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிற நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே யூதாவுக்கு என்றாலும் யோசேப்பின் வம்சத்தாருக்கு என்றாலும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நமக்கும் இதை சுதந்திரமாக கொடுக்கிறார். 7 விதமான ஆசீர்வாதம். 1, பலப்படுத்தி, ரட்சித்து, நிலைக்க பண்ணி, இறங்கி, தள்ளிவிடப்படாதது போல. 6வது, நான் அவர்கள் தேவன். கடைசியா, அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து என்னை மறைவா இயேசுநாதாவுடைய கடைசி அடியை நாம் பாடப்போகிறோம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும்
நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா பேசுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா பேசுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிது. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிது. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பலப்படுத்தி ரட்சித்து நிலைக்க பண்ணி இறங்கி தள்ளிவிடப்படாதவர்கள் போல நான் அவர்கள் தேவன், அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்க அப்படின்னால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருடம் தொடங்கி 7 மாதங்களை கடந்த 8வது மாதத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். சபையை மட்டும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறீர். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்கள், விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தரை மட்டும் நீ நடத்தினபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் சென்று ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை சந்தித்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தரை நடத்துகிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மாறாதவைகளாக இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம். நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனங்கள் 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எப்போது நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய வேண்டுதல்களுக்கு, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஆம், நாங்கள் உண்மையாகவே நீ செவி கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடும் யாவருக்கு நீ சமீபமாயிருக்கிற தேவன், செவி கொடுத்து எங்களுடைய ஜெபங்களையும் வேண்டுதலெல்லாம் நீர் கேட்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. வசனங்களை கேட்டு எங்களை முற்றிலும் அதற்கேற்றபடி ஒப்பு கொடுத்து அந்த ஒவ்வொரு 7 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 1ஆம் தேதி முதல் மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்கள், வேலைகள், போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் உடைய சமூகம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தொழில்களிலும் வியாபாரங்களிலும் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரை. பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் வேண்டிக்கொள்ளும். ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை பயிர்களில் மழை உண்டாக அந்த பின்மாறி காலத்து ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.